என்ன அனிதா அப்படி உத்து உத்து பாக்குற? இல்லத்தான், படு சோக்கா டையெல்லாம் கட்டி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை மாதிரி கிளம்பி இருக்கல. அதான் எங்க வேலைக்கு தான் போறீங்களா இல்லை வேற எங்கேயும் போறீங்களான்னு பார்த்தேன். ஏட்டி, வேலைக்கு போறதுக்கு தானே டைய கட்டி போவாங்க. ஏட்டி, வேற எங்கேயாவது போகணும்னா இப்படியா காஸ்டியூம் பண்ணி போவாங்க? இங்க பாரு, நானே கிழவ மாதிரி இருக்கனேன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். வேற ட்ரெஸ்ஸை மாத்துட்டா இது செட் ஆகலையேன்னு நீ என்னன்னா எதையாவது உளறிக்கிட்டு இருப்ப. ஆமாத்தான், கொஞ்சம் முத்துனம்மாங்க ஆட்டம் தான் இருக்கியே. ஆமாம், எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்கியே? வழக்கமாக பேண்ட் ஷர்ட்டு தானே போடுவீங்க. ஏட்டி, இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, அதனால இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு குத்தமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, இது நல்லா இல்லை. நிஜமாவா சொல்ற? ஆமாத்தான், இது நல்லா இல்லை, என்னமோ மாதிரி இருக்கு. சரி, இரு மாத்திட்டு வரேன். எப்பா நல்ல வேலை, மனுஷன் திடீர்னு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாரேன்னு பார்த்தேன். நல்லா இல்லைன்னு சொன்ன பிரபு மாற்ற போயிட்டாரு. போட்டும் போட்டும். அந்த அகல்யா வேற இன்னைக்கு ஆஃபீஸ் பக்கம் வந்தாலும் வருவாளே. இவர் ஏற்கனவே அவளை காலேஜே ஊத்து பார்த்துச்சின்னாரு. அவள் எப்படி இருக்கான்னு நம்ம பார்த்தது கூட இல்லை. பாவி மனுஷன் அவளை சைட் அடிச்சிட்டாருன்னா, ஒருவேளை அவ இன்னும் கல்யாணமே கட்டலன்னு வேற சொன்னார். அவ இவரை ஊத்து பார்த்துட்டானா? இம்பிட்டு நேரமா சும்மா ஒன்று எடுத்து போட்டுட்டு வாங்க, எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பாவி மனுஷன் ஏதோ ஒன்றை போட்டுட்டு வருவார்னு பார்த்தா இவர் என்னன்னா அதை விட டாப்பாக போட்டுட்டு வந்திருக்காரு. ஐயோ, இப்போ என்ன சொல்கிறது? ஓயாமல் சொன்னோன்னா மாட்டிக்குவோம், எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்ன டீ, இது எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தான், இதுக்கு அதுவே நல்லா இருந்துச்சு, இது அம்பிட்டு நல்லா இல்லை, எடுப்பா இல்லத்தான். ஏட்டி, ஒய்யாமலாம் என்னால மாத்த முடியாது. மீட்டிங் தானே போறேன், சும்மா இதே போட்டுட்டு போறேன். சும்மா நொய் நொய்ங்காத. ஒவ்வொன்னா மாத்திக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், நேரம் ஆயிரும். அப்போ நான் சொன்னா நீங்க மாத்த மாட்டீங்க, அப்படித்தானே? ஏட்டி, எனக்கு வேற நேரம் ஆயிட்டு, டயர்டா இருக்கு. சும்மா நொய் நொய்ங்காத. சரி, கேட்குற கேள்விக்கு பதிலாக சொல்லிட்டு போங்க. அந்த அகல்யா எப்படித்தான் இருப்பா? இப்போ உனக்கு பிரச்சனை அவதான், அப்படித்தானே? நேத்து அவளை பார்த்தேன்னு சொல்லிட்டேன், அதான் உனக்கு பொறுக்க மாட்டுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, என்னை விட நல்லா இருப்பாளா அழகா இருப்பாளான்னு கேட்டேன். நீங்கள் தானே சொன்னீங்க காலேஜில் எல்லாரும் அவள் பின்னாடியே சுற்றணும், அவள் அம்புட்டு அழகா இருப்பான்னு. அப்ப இருந்தா எல்லாரும் அவ பின்னாடியே சுத்துனாங்க. நானும் தான் அவளையே கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அவளை காதலிச்சு லெட்டர் வேற எழுதினேன். ஆனா என்ன செய்யறது, உன்னை கட்டிக்க வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டுட்டேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்போ என்ன கல்யாணம் கட்டுற நிலைமையில நீங்க தள்ளப்பட்டுட்டீங்க, அப்படித்தானே? என்னதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளை கட்டிக்கணும்னு வேற நினைச்சீங்களா? அவளை காதலிக்க வேற செஞ்சீங்களா? ஏடி, அந்த வயசுல என் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு. உன்கிட்ட போய் ஓப்பனா சொல்றேன் பாரு, என்ன சொல்லணும். சரி சரி, பொழைச்சு போங்க, உங்களை நான் நம்புறேன். ஆமா, நீ நம்பிட்டாலும். என்னப்பா மாப்பிள்ளை மாடி கிளம்பிடுங்க, எங்கேயாவது வெளியே போடியா? எடி அவந்தி, நீயுமா? ஏண்டி? பின்ன என்னம்மா, அப்பா நல்ல சோக்கா ட்ரெஸ் பண்ணிருக்கு, அதான் எங்கேயாவது வெளியே போட்டான்னு கேட்டேன். அம்மா, நீ என்னத்துக்கு இப்படி அப்பாவே பார்த்து கூடு கூடுன்னு முடிச்சிட்டு இருக்க? இப்பா அண்ணா அடிக்கிறதுக்கு வடட்டிட்டு வாடா, புடிச்சுக்கோப்பா. ஏடி, நீ என்ன பண்ணுன? எதுக்கு அண்ணன் வடட்டுறான்? ஏடி, நீ என்ன பண்ணுன? அண்ணன் நோட்ல எழுதிட்டு இருந்தாலும் நான் பேனாவை பிடிங்கி கிடிக்கி வச்சுட்டேன், அதான் அடிக்கிறதுக்கு வடட்டிட்டு வாடா. நல்ல ஊம குசும்பு வேலை பாக்குறீங்க ரெண்டு பேரும். சும்மா இருங்க, என் பிள்ளைல ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவேலோ? எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம். என் மவன் இப்ப படாத பாடுபடுறான். என்னப்பா பாடுபட்டுட்டான்? ஒரு பாடும் படல. என்னனே முடக்கி பாக்கறியா? ஐயோ பயந்துட்டனே, ஐயோ பயந்துட்டனே.